வெல்கம் டு தமிழ் டெக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களோட டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ வந்து அதாவது வெர்டிக்கல் வீடியோ எப்படி வந்து எடிட் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ உங்களுடைய பிசியில் நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் வந்து டெலிகிராம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் பிகட்டுங்கிற சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெர்டிக்கல் அதாவது டெலிகிராம் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இந்த பிகட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரேம் ரேட் அப்படியே கொடுத்துருப்பாங்க 9:16 போர்ட்ரேட் அதாவது வெர்டிக்கல் சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16:9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4:3. ஸோ இந்த 3 ஏரியாலே நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வெர்டிக்கலாக ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ தேவைன்னா நம்மளுக்கு டெலிகிராம் வீடியோக்கு பெஸ்ட் எப்போது பார்த்தீங்கன்னா 9:16 இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இது ஓப்பன் ஆகிடும், அதாவது சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அதில் வந்து இமேஜை வச்சு வீடியோ க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இமேஜ் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் போனால் போதும். க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு 9:16 பேக்ரவுண்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும் எக்கச்சக்கமான பேக்ரவுண்டு இமேஜஸ் வரும். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெர்டிக்கலில் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே போதும் எக்கச்சக்க இமேஜஸ் வரும். அதே மாதிரி லவ் பிக்சர் உங்களுக்கு எந்த கான்செப்டில் வேணுமோ ஜஸ்ட் அதை டைப் பண்ணாலே போதும். நான் வந்து 9:16 பேக்ரவுண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம இந்த பிகட் ஆப்புகளை கொண்டு வரணும், இந்த இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபைல் கொடுத்தா போதும். நீங்கள் எங்கே பிசியில் வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த மியூசிக்கையும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து இந்த ஓப்பன் பண்ணி இந்த லொக்கேஷனில் வந்து கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து இமேஜை வந்து ட்ரா பண்ணணும். இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி அப்படியே தூக்கி இந்த வீடியோங்கிற செக்ஷன் பக்கத்தில் போடணும். போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஸ்பிளேல வந்து வந்துருச்சு. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை செகண்டுக்கு க்ரியேட் பண்ணுறோமோ அந்த செகண்டுக்கு வரைக்கும் நீட்டி விடணும். இப்போ தான் வந்து 16 செகண்ட்னா 16 செகண்ட் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் செக்ஷன், அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மியூசிக்கை வந்து அதே மாதிரி கிளிக் பண்ணி இங்கே கீழே கொண்டு வந்து ஆடியோங்கிற பேஜ் இருக்கும், அதில் வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கை வந்து கட் பண்ணணும். ஃபுல் மியூசிக்கெல்லாம் போட முடியாது. ஸோ எந்த செக்ஷனில் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி விடணும். ப்ளே பண்ணி விட்டோன்னே உங்களுக்கு அந்த செக்ஷன் அந்த ஏரியா ஜஸ்ட் கிளிக் பண்ண போது அது கட் ஆகி வந்துடும். ஸோ அதை மறுபடியும் கிளிக் பண்ணி உங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இழுத்து அதே செக்ஷன் வந்துட்டு அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி இடத்தையும் வந்து இதே மாதிரி கொண்டு போயிட்டு எந்த இடத்துல வச்சு பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சிசர் ஆப்ஷன் இருக்குது அதை கட் பண்ணி நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிறதே மேலே இந்த டெலீட்டுங்கிற சிம்பிள் இருக்கும், அதிலே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஜஸ்ட் அதை ஜூம் பண்ணணும்னா இப்படி இழுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணணும் இதே மாதிரி கம்மியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண விட்டோட பார்த்து ஏற்கனவே இமேஜும் செட் ஆகிடுச்சு, ஆடியோ செட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஏதாவது எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரான்ஸ்பரண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டரு, ஏதாவது கலர் மாடுலேஷன் தேவைன்னாலும் ஸோ அதுவும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓவர்லே எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு உங்களோட எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்படியெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ஆட் பண்ணால் கூட இங்கே எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு எப்படி வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். இதில் வந்து மேலே நேம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து உங்களோட இந்த வீடியோவோட நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஹாய் 2 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியிலே வந்து இது பண்ணிக்கோங்க. MB4 அது மட்டும் இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. GIF ஆட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து MB4 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த 1 or 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு வந்து எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஒன்று இமேஜ் இல்லைன்னா ஆடியோ, இல்லைனா நீங்கள் வந்து இமேஜ் கிடையாது வீடியோ பண்ணணும்னா நீங்கள் வீடியோ வந்து ஜஸ்ட் அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி அதே மாதிரி எடுத்தால் போதும். இதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஓப்பன் த ஃபைல் லொக்கேஷன் நான் அங்கே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணது அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணது இந்த மாதிரி வெளியில் வந்து இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க அது ப்ளே ஆகுது. அது ஆக்சுவலி பாடல் பாடுது. ஸோ உங்களுக்கு கேட்காது, ஏன்னா அது காப்பிரைட் இஷ்யூவில் வந்துடும். அதனால் ப்ளே பண்ணால ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் வேறு எஃபெக்ட் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் வந்து மாறி வந்துடும். டெக்ஸ்ட் கொடுத்தாலும் வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளாக உங்களோட டெலிகிராம் வீடியோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி
யூடியூபோட ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ஷார்ட் வீடியோஸு, எந்த ஷார்ட் வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து வெர்டிகல் ஃபோர்ஸில் இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் சாஃப்ட்வேர், சிம்பிள் மெத்தடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.